ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்க போறோம். இது கண்டிப்பா ஃப்ரீ இல்ல. இதுக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இது எந்த எம்எல்எம் ஸ்கீமோ இல்ல ஃபேக் ஸ்கீமோ இல்ல. உங்களுக்கு வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ ரெஃபர் பண்ணலாம். இல்லனா வேணாம். இங்க நீங்க வீடியோ பார்க்கலாம். NFT வச்சு சண்டை போடலாம். இந்த மாரி பண்ணி டெய்லி எனர்ஜி டோக்கன்ஸ எர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 100ல இருந்து $150 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்புறம் ரிஸ்க் இல்லாம எதுவுமே இல்ல. ஸோ இதுலயும் ரிஸ்க் இருக்கு. டோக்கன் பிரைஸ் பொறுத்து இன்கம் டெய்லி சேஞ்ச் ஆகும். இன்கம் அதிகமும் ஆகலாம், இல்ல கம்மியும் ஆகலாம். ஆனா, இதுல டெய்லி உங்க எர்னிங்ஸ வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீக்க போட்ட காச 90 டேஸ்க்குள்ள எடுத்துறலாம். இந்த ப்ராஜெக்ட் 1 இயர்க்கு மேல ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டீம் 5 வருஷத்துக்கு மேல எக்ஸ்கேட் ப்ராஜெக்ட் டெவலப்மென்ட்ல இருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டாம். இன்கம் ஏர்ன் பண்ண இந்த 3 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. அப்புறம் ஆக்சஸ் கோட் என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பாக்ஸ சூஸ் பண்ணி, அதுக்கு தேவையான பிஎன்பி அமௌண்ட்ட டெபாசிட் பண்ணி வாங்கணும். கடைசியா உங்க நர்ட வாங்கி டெய்லி பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வெப்சைட்ட செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல எப்படி சைன் அப் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டப் போறேன். இந்த ஆப் 3 பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. Chrome வெப் ஸ்டோர், Play Store அப்புறம் iOS. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ Chrome வெப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். டவுன்லோட் பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்க. எல்லா டீடெயில்ஸும் என்டர் பண்ணிட்டு, ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் குடுங்க. உங்க மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். அத என்டர் பண்ணி வெரிஃபைன்னு கிளிக் பண்ணுங்க. ஆக்சஸ் கோட் இல்லாம ஆப் யூஸ் பண்ண முடியாது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இல்லனா பின்ட் கமெண்ட்ல ஆக்சஸ் கோட் இருக்கும். பார்த்து என்டர் பண்ண அப்புறம் வெரிஃபை கோட கிளிக் பண்ணுங்க. ஆப் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அப்புறம் ஸ்டார்ட் எர்னிங் கிளிக் பண்ணி பை மை நர்ட் நவ் கிளிக் பண்ணுங்க. இதுல நெறைய நர்ட் பாக்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனா நான் உங்கள ஐகானிக் நர்ட் பாக்ஸ தான் வாங்க சொல்லுவேன். அதோட விலை $700 பக்கம் வரும். நர்ட் பாக்ஸோட விலை எனர்ஜி மற்றும் எக்ஸ்கேட் டோக்கன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்க. நாலா பாக்ஸோட விலை அதுக்கு ஏத்த மாரி மாறிட்டே இருக்கும். அதிகமும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ இந்த பிரைஸ் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் நான் விலை கம்மியா இருக்க பாக்ஸ் கூட வாங்கலாம். ஆனா பாக்ஸோட விலைக்கு ஏத்த மாரி தான் இன்கம் இருக்கும். பாக்ஸ் விலை அதிகம், நான் இன்கமும் அதிகம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா, கம்மியான பாக்ஸ் வாங்கி இன்கம் வருதான்னு செக் பண்ணிட்டு, அப்புறம் ஐகானிக் நர்ட் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. எந்த பாக்ஸ் வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு, ஓப்பன் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. பாக்ஸ் வாங்குறதுக்கு தேவையான அமௌண்ட் பிஎன்பில காமிக்கும். உங்ககிட்ட பிஎன்பி இருந்தா டெபாசிட் பண்ணிக்கோங்க. இல்லனா ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சில வாங்கி டெபாசிட் பண்ணுங்க. எப்போ டெபாசிட் பண்ணாலும் ஒரு 0.01 பிஎன்பி எக்ஸ்ட்ரா டெபாசிட் பண்ணிக்கோங்க. பிளாக் செயின் ஃபீஸ்க்கு தேவைப்படும். என்கிட்ட ஏற்கனவே XCAD மற்றும் எனர்ஜி இருக்கனால, நான் டைரக்ட்டா என் வாலெட் அட்ரஸ்க்கு டெபாசிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐகானிக் நர்ட் பாக்ஸ வாங்கலாம். தேவையான எனர்ஜி மற்றும் XCAD இருக்கான்னு பார்த்துட்டு கால்குலேட் டிரான்சாக்ஷன் ஃபீ கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஓப்பன் நவ் பட்டன கிளிக் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆன அப்புறம் க்ளோஸ் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஐகானிக் நர்டு கொஞ்சம் நேரத்துல வந்துரும். என்னோட நர்ட் லெவல் 98. எல்லா நர்ட் லெவலும் ரேண்டமா இருக்கும். லெவலுக்கு ஏத்த மாரி இன்கம் கொஞ்சம் மாறும். எல்லா நர்டுக்கும் 4 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ரெப்யூட்டேஷன் நீங்க எவ்வளோ இன்கம் வரும்னு டிசைட் பண்ணும். ரெப்யூட்டேஷன் லெவல் அதிகமா இருந்தா இன்கமும் அதிகமா வரும். அப்புறம் ஸ்டாமினா எவ்வளோ, ரிப்பேர் ஃபீஸ் எத்தனை ரிப்பேர் வீல்ஸ்னு டிசைட் பண்ணும். ஸ்பீட் ரிப்பேர் எவ்வளோ நேரத்துல ரிப்பேர் ஆகும்னு டிசைட் பண்ணும். லக் வீடியோ பார்த்தா எவ்வளோ எக்ஸ்பி வரும்னு டிசைட் பண்ணும். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா வெப்சைட் இல்லனா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆக்டிவேட் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க. நர்ட் ஆக்டிவேட் ஆகிரும். அப்புறம் வாட்ச் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, நர்டோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னோட நர்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து லைஃப் ஸ்டைலு. இதுக்கு 5 வியூஸ் அப்புறம் 8 ரிப்பேர் வீல்ஸ் இருக்கு. இப்ப நாம வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி, கீழ இருக்கிற சேனல்ல வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வேற லாங்குவேஜ்ல கூட சேனல்ஸ்லாம் இருக்கு. வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஆனா வேற கேட்டகரியில பார்க்காதீங்க. அப்புறம் இன்கம் 10% கம்மியா தான் வரும். இப்போ நான் என்னோட நர்ட் கேட்டகரி, லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணி சேனல் கிளிக் பண்றேன். இதுல எந்த வீடியோ வேணா நீங்க பார்க்கலாம். ஆனா குறைஞ்சது 1 நிமிஷம் ஆச்சும் இருக்கணும். வீடியோ டைம் எவ்வளோ நேரம் வேணா இருக்கலாம். ஆனா 15 நிமிஷம் வீடியோஸ் பார்த்தா தான் ஃபுல் எக்ஸ்பி கிடைக்கும். இல்ல அவ்வளோ நேரம் வீடியோலாம் பார்க்க முடியாதுன்னா, ஸ்பீட் வாட்சஸ்ன்னு ஒரு ஐட்டம் இன்வென்டரியில இருக்கும். அத வாங்கி எக்விப் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்புறம் 1 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே கூட ஃபுல் எக்ஸ்பி கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் பண்ணும். நீங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு 3 நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பாப்அப் வரும். எனர்ஜி வீடியோ பீயிங் வாட்ச்ட்னு. செகண்ட் எனர்ஜி டெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல காமிக்கும். கடைசியா டாட்டட் லைன்ஸ் வீடியோ ப்ளே ஆகுற அப்போ வரும்.
வீடியோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட வீடியோவை ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க. வீடியோவை ஒரு 80%க்கு மேல பார்த்தா அப்புறம் லாஸ்ட்டா ஒரு பாப்அப் வரும். யுவர் எனர்ஜி வியூ ஹாஸ் பீன் ரெக்கார்டட்ன்னு சொல்லும். அப்புறம் நீங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு வியூ ரெக்கார்ட் ஆகியிருக்கான்னு பார்க்கணும். இங்க ஒரு வியூ கவுண்ட் குறைஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரிப்பேர் வீலும் குறைஞ்சுக்கு. அதனால வியூ ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு நர்டுக்கு நீங்க 5 வீடியோஸ் பார்க்கணும். இப்ப நீங்க உங்க நர்ட ரிப்பேர் பண்ணணும். வேணும்னா இப்போவே ரிப்பேர் குடுக்கலாம். இல்ல எல்லா ரிப்பேர் வீல்ஸும் குறைஞ்ச அப்புறம் குடுக்கலாம். அப்போ தன் மணி கொஞ்சம் சேவ் ஆகும். ரிப்பேர் குடுத்தா 12 மணி நேரத்துக்கு மேல ஆகும். சீசன் பாஸ் இருந்தா ரிப்பேர் ஒரு 2 நிமிஷத்துல ஆகிரும். சேனல் பேஜ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்த வீடியோஸ்க்கெல்லாம் கீழ ஒரு ரெட் லைன் காமிக்கும். பார்த்த வீடியோவையே திரும்ப பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னா ரிசெட் வாட்ச் ஹிஸ்டரின்னு ஒரு ஐட்டம் இன்வென்டரியில இருக்கும். அத வாங்கி எக்விப் பண்ணிட்டு மறக்காம யூடியூப் ஹிஸ்டரியும் கிளியர் பண்ணிடுங்க. அப்போதான் ஏற்கனவே பார்த்த வீடியோஸ திரும்பவும் பார்க்கலாம். உங்க ஏர்னிங்ஸா நீங்க டெய்லி கிளைம் பண்ணிக்கலாம். இது என்னோட கடைசி சில மாச ஏர்னிங்ஸ். ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா இது என்னோட லெஜெண்டரி நர்ட் ஏர்னிங்ஸ். இப்போ நான் ஐகானிக் நர்ட் வாங்குனேன். நாளா என்னோட இன்கம் 12 மடங்கு அதிகமா வரும். லெஜெண்டரி நர்ட் விட. இங்க வாட்ச்டு வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் காமிக்கும். டெய்லி வீடியோஸ்லாம் ப்ராசஸ் ஆகி அடுத்த நாள் காலையில எனர்ஜி டோக்கன்ஸ் அன்கிளைம்டு பேலன்ஸ்ல ஆட் ஆகிரும். வேணும்னா கிளைம் பண்ணுங்க, இல்ல வாரம் ஒரு வாட்டி கிளைம் பண்ணிக்கோங்க. சீசன் பாஸ் வச்சிருந்தா சீக்கிரமா டோக்கன்ஸ் கிரெடிட் ஆகிரும். இல்லனா கொஞ்சம் லேட் ஆகும். வேணும்னா வர்ற டோக்கன்ஸ் வேற டோக்கனா மாத்திக்கலாம். இல்லனா உங்க சேவ்டு வாலெட் அட்ரஸ்க்கு சென்ட் எப்போ வேணா அனுப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அட்ரஸ் ஆட் பண்ணா மட்டும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அட்ரஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் எப்போ வேணா அனுப்பிக்கலாம். வியூ ஆல் நர்ட்ஸ் கிளிக் பண்ணா உங்க அக்கவுண்ட்ல இருக்க எல்லா நர்ட்ஸையும் பார்க்கலாம். ஒரு அக்கவுண்ட்ல எவ்வளோ நர்டு வேணா வாங்கலாம். ஆனா 7 ஸ்வாப் தான் இருக்கும். அதனால 8 நர்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு நர்டுக்கு சயின்ஸ் வீடியோ அப்போ அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 8 நர்டு 40 வீடியோஸ் பார்க்கலாம். அப்புறம் உங்க நர்ட் மார்க்கெட் பிளேஸ்ல வேணாம்னா சேல் பண்ணிரலாம். இல்ல வேற நர்டு சீப்பா கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். மார்க்கெட் பிளேஸ்ல பழைய நர்டும் இருக்கும். பார்த்து நல்ல கம்மி பிரைஸ்க்கு கிடைச்சா மட்டும் வாங்குங்க. அப்புறம் நர்டா செல் பண்ற அப்போ பிரைஸ் கம்மியா போடுங்க. அப்போதான் பிட் பண்ணுவாங்க. லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் பிட்டிங் நடக்கும். அதனால பை பண்ற அப்போ லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் வாட்ச் பண்ணி பிட் பண்ணுங்க. உங்க நர்ட் லெவல்ல வீடியோ பார்த்து எக்ஸ்பி கெயின் பண்ணியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லனா இன்வென்டரியில எக்ஸ்பி பூஸ்டர்ஸ் வாங்கியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நர்டோட ரெப்யூட்டேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆனா மட்டும் தான் உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் யார் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கான்னு பார்க்க லீடர் போர்டும் இருக்கு. பிளேயர் வெர்ஸ் பிளேயர் பேட்டில் மோட்லாம் இருக்கு. நீங்க மத்த பிளேயர்ஸ் கூட பேட்டில் பண்ணலாம். சின்ன வயசுல WWF கார்டு கேம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் பேட்டில் இருக்கும். பேட்டில்ல வின் பண்ணாலும் தொத்தலும் எக்ஸ்பி கிடைக்கும். வின் பண்ணா மட்டும் தான் ரிவார்ட் கிடைக்கும். வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்க. டைரக்ட் ரெஃபரலுக்கு மட்டும் 15% ரிவார்ட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வாங்குற நர்ட்ஸ்க்கு ரெஃபரல் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. புதுசா மின்ட் பண்ற நர்டுக்கு மட்டும் தான் ரிவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் கோட் போட்டா போதும். லைஃப் டைம்ல எப்போ புதுசா மின்ட் பண்ணாலும் ரிவார்ட்ஸ் வரும். உங்க ரெஃபரல் அப்புறம் ரிவார்ட்ஸ் எல்லாமே இங்க காமிக்கும். அதை இங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ரெஃபரல் ஏர்னிங்ஸ் அன்கிளைம்டு பேலன்ஸ்ல ஆட் ஆகிரும். எப்போ வேணா கிளைம் பண்ணிக்கலாம். வாட்ச் பார்ட்டி உங்க ஏர்னிங்ஸ் 32.5% வரைக்கும் 14 டேஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க மின்ட் பண்ற நர்டை பொறுத்து இருக்கும். வாட்ச் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாம மின்ட் பண்ணாதீங்க. நியூவா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண நர்டு இல்லாம வாட்ச் பார்ட்டி அப்புறம் மார்க்கெட் பிளேஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டர் நர்டு மின்ட் பண்ணிட்டு அப்புறம் வாட்ச் பார்ட்டி கிரியேட் பண்ணி 3 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஐகானிக் இல்லனா லெஜெண்டரி நர்ட் மின்ட் பண்ணுங்க. அப்படி 3 மெம்பர்ஸ் கிடைக்கலனா நீங்களே ஒரு 2 டம்மி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்டர் நர்ட் மின்ட் பண்ணிட்டு வாட்ச் பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. சாதாரணமா 5 ஸ்வாப் இருக்கும். சீசன் பாஸ் வாங்கினா 7 ஸ்வாப் வரும். அப்போதான் 8 நர்ட் யூஸ் பண்ண முடியும். 5 நர்டுக்கு மேல இருந்தா மட்டும் சீசன் பாஸ் வாங்குங்க. ஏர்னிங்ஸ் உங்களோட ரெப்யூட்டேஷன் லெவல் பொறுத்து மாறும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்கம் வராது. கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் வேணும்னா வாட்ச் பார்ட்டியில ஜாயின் பண்ண அப்புறம் ஐகானிக் இல்லனா லெஜெண்டரி நர்ட் மின்ட் பண்ணிக்கோங்க. ஐகானிக் நர்டோட டெய்லி ஏர்னிங்ஸ் 35,000 to 55,000 எனர்ஜி டோக்கன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற பிரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணா $12 to $18 வரும். அதுல 20% ரிப்பேர் காஸ்ட்க்கு போயிடும். ரிப்பேர் பண்ணாதான் கண்டினியூவா வீடியோஸ் பார்க்க முடியும். ஒரு அக்கவுண்ட்ல 8 நர்ட் வரைக்கும் வீடியோ பார்க்கலாம். $100 to $150 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அதிகபட்சம். பிரைஸ் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால இன்கமும் சேஞ்ச் ஆகும். கம்மியும் ஆகும். அதிகமும் ஆகும். ஆனா பிரைஸ் ஸ்டேபிளா இருந்தா நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை 75 டேஸ்ல எடுத்துடலாம். எனர்ஜி டோக்கன் பிரைஸ் CoinGeckoல செக் பண்ணிக்கோங்க. இப்போ $0.033 இருக்கு. வெஸ்டிங் வந்து ஓல்ட் யூசர்ஸ்க்கு தான். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெய்லி வீடியோ ரிவார்ட்ஸ் UK டைம் படி 0.0 UTCக்கு அப்புறம் அன்கிளைம்டு பேலன்ஸ்ல கிரெடிட் ஆகிரும். இந்தியா டைம் படி டெய்லி காலையில 5:30க்கு மேல கிரெடிட் ஆகிரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் எனர்ஜி ஏரியால ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க.
அஃபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்லயும் அப்டேட்ஸ் வரும். டெலிகிராம்ல கொஞ்சம் கவனமா இருங்க. முன்ன பின்ன தெரியாத யாருக்கும் உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா அமௌண்ட் எதுவும் அனுப்பாதீங்க. குரூப் அட்மின் எப்பவும் உங்க டைரக்ட். அவங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஸ்கேம்லயும் போய் மாட்டிக்காதீங்க. ஏதாச்சும் டவுட் இல்லைன்னா எரர் வந்தா குரூப்ல அட்மினை கேளுங்க. இல்லைன்னா ஆப்குள்ள டிக்கெட் ரைஸ் பண்ணி ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ஆர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் பிளேன்னு ஒரு காயின்ல இருந்து ஸ்வாப் பண்ணது. அந்த காயின்ல கொஞ்சம் நெறைய இஷ்யூஸ் இருந்தனால பிரைஸ் நெறைய டிராப் ஆகியிருந்துச்சு. அப்புறம் நெறைய சேஞ்சஸ் பண்ணி கம்யூனிட்டி ஃபீட்பேக்லாம் கேட்டு, இப்போ ரீசென்ட்டா மார்ச் மாசம் ரிலான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட்ல இப்போ நெறைய டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸ்டேக்கிங் அப்புறம் ஆப்பி, பிஎன்பி செயின்ல மாத்துறது. இந்த மாரி நெறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் என்ஆர்ஜி டாப் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், கேட், பிடிகெட் அப்புறம் எம்இஎக்ஸ்சி குளோபல்ல லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆச்சுன்னா 100 மடங்கு கூட இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு இந்த புல் மார்க்கெட்ல. லிஸ்ட் ஆகலனாலும் ப்ராஜெக்ட் சர்வைவ் ஆகும். ஆனா அவ்வளோலாம் பிரைஸ் ஏறாது. ரீசென்ட் ஆ இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் இந்த மாரி டேப் டூ ஏர்ன் ப்ராஜெக்ட்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த மாரி தான் இதுவும் வாட்ச் டூ ஏர்ன் ப்ராஜெக்ட். இதுக்கு போதுமான பப்ளிசிட்டி கிடைச்சா வைரல் ஆகிரும். இது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் தான். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியாச்சும் பாருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இல்லன்னா அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல கேட்டுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.